ஸ்டைலுக்காகவோ பின்னாடி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியாது. ஆனா மார்க்க சட்டப்படி அவங்க நம்மளுடைய மார்க்க சட்டப்படி ஒழுக்கம் தான் பெண்களுக்கு முக்கியம். அதனால இந்த ஹதீஸ மிக விளக்கமாகவும் மறுபடியும் தன்னுடைய பெண்கள், முஸ்லிமான பெண்கள் தன்னுடைய முடியை வெளியே காட்டாம நம்ம எப்படி ஒழுக்கமா நடக்கணும் அப்படின்ட்டு தெளிவா நீங்க சில ஹதீஸோட விளக்கமாக கூற வேண்டும். என்ன இருக்கிறாங்கன்னா, பெண்களை அதிகமாக நான் நரகத்தில் கண்டேன். அவங்க கணவனுக்கு நன்றி மறக்கிற காரணத்தினாலையும் அவங்க அலங்காரங்களை அந்நியர்களுக்கு காட்டுற காரணத்தினாலையும் நரகத்தில் கண்டேன் என்று ஹதீஸ் இருக்குதே. அப்படி இருக்கும்போது பெண்கள் இந்த மாதிரி தங்களுடைய கூந்தல் அலங்காரம்லாம் வெளியே தெரியும் விதமாக ஆடை அணிந்து செல்கிறார்களே, அதை பற்றி விளக்கவும் என்று சொல்லியிருக்கிறார்கள். முதல்ல இவங்க சொன்ன அந்த ஹதீஸில் அப்படி இல்லை. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், பெண்களை நரகத்தில் அதிகமாக கண்டேன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸில் 2 விஷயந்தான் வருது. என்ன வருதுன்னா, ஏன் நாங்கள் நரகத்தில் அதிகமாக இருக்கணும் போது, தக்ஃபுர்னல் அஷீர, கணவனுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடக்கிறீர்கள். ஒ துக்சிர்னல் லான, அதிகமாக சபிக்கிறீர்கள். பெண்கள் திட்டும்போது என்ன செய்வாங்க, ஆண்கள் திட்டுறதுக்கும் பெண்கள் திட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பெண்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதாவது ஒரு சாபம் விடுற மாதிரி தான் திட்டுவாங்க. நாசமாக போ, இவங்களாம் இறைவன் மாதிரி நினைத்து கொண்டு. சபிக்கிறது அல்லாஹ் தானே செய்ய, அல்லா நம்ம ஒருத்தர் என்ன செய்வோம், திட்டுறா இருந்தா கிறுக்கு பையில முட்டா பையிலமோ, உருப்படாமல் போ, நாசமாக போ, ஒன்றுக்கு ஆகாமல் போன்னு ஆம்பளை திட்ட மாட்டான். ஆம்பளை இப்படி திட்டுவான், சண்டைக்கு வரும்பொழுது கூட கிறுக்கேன் முட்டா போய் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டுவான். இவங்க என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் எப்படி திட்டுவாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் மாதிரி நினைத்து கொண்டு, நீ நாசமாக போ, ஒன்றுக்கு உதவ மாட்டேன், அதுக்கும் உதவ மாட்டேன், இதுக்கு உதவ மாட்டேன், அதுக்கு ஆக மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்வாங்க, அவனுடைய எதிர்காலத்தை எல்லாம் நாசமாக்குற விதமாக அவங்க திட்டுவாங்க. இது ஆண்கள்கிட்ட இல்லாமல் பெண்கள்கிட்ட மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால் நீங்கள் சபிக்கக்கூடாது. பிள்ளைகளை திட்டும்போது கூட என்ன செய்யக்கூடாது, பெண்கள் சபிக்காமல் மனப்பையிலக்கு முட்டா பையிலன்னு சொல்லணும், அது தப்பு கிடையாது. நீ நாசமாக போ, நாசமாக போன்னு சொன்ன செத்து போயிட்டான்னு வைங்க, உட்காந்து அழுகுறது. நீ தான் நாசமாக போ சொன்ன, கழிச்சல்ல போ. நம்ம ஒரு தொண்டி திட்டு என்னது, கழிச்சல்ல போ. கழிச்சல்ல போகிறேன்னா என்ன, கழிச்சல்னா என்ன அர்த்தம், வயிற்றுப்போக்கு. கழிச்சல்னா என்ன அர்த்தம், வயிற்றுப்போக்கு. கால்ராவுக்கு தான் கழிச்சல்மாங்க. கழிச்சல்ல போனால் என்ன அர்த்தம், பேதி வாந்தி பேதி அதில் செத்துப்போன்னு சொல்லி அப்படி போயிட்டான்னு வைங்க, உட்காந்து அழுவுற. நீ தானே கேட்டீங்க. கழிச்சல்ல கொள்ளையில் போகிறேன்னா தான் அர்த்தம். கொள்ளையில் போகிறதுன்னு சொன்னால் பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது செத்து போயிடுறது. கொள்ளைன்னா அவுட் சைடை சொல்கிறது. கொள்ளையில் போனால் என்ன அர்த்தம், கொள்ளைக்கு போயிருக்கும் போதே ஆள் அவுட் ஆகிடுறது. இந்த பேச்சை எப்படி இருக்குன்னு கேட்டால், சாவடிக்கிற மாதிரியான தாலி அறுப்பா. தாலி இஸ்லாத்தில் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, புருஷன் சாவட்டுன்னு அர்த்தம். அப்போ தான் தாலி அறுப்பா. இஸ்லாத்தில் தாலி கிடையாது. தாலி ஒரு பொம்பளை எப்போ அறுப்பா, உன் புருஷன் சாவட்டும், பெத்த மகளை தாலி அறுப்பாம்பாங்க. அவன் செத்துப்போன்னு உட்காந்து அழுவுறது. நீ தானே கேட்ட, தாலி அறுக்க சொன்னால் அடுத்து உட்காந்துருக்குறா. அப்போ நம்ம பெண்களுடைய பேச்சுக்கெல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டால், வெறும் சாபமாக தான் இருக்கிறது. இதுக்கு தான் நரகத்துக்கு போகிறான். ஆம்பளையில் சபிக்கவே மாட்டான். 1-2 பேர் என்ன செய்வான், அப்படி இருப்பானே தவிர அதிகமாக என்ன செய்வான், அவனை திட்டுவான். அவன் இப்போ என்னவா இருக்கான்னு அதை சொல்லி திட்டுவான். நேற்று என்னவா இருந்தான்னு அதை சொல்லி திட்டுவான். இவங்க நாளைக்கு உள்ளது சொல்லுவாங்க. சாபத்துக்கும் திட்டுறதுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், திட்டுவது என்பது இப்போ ஸ்டில் நடக்கிறதா இருக்கும். அல்ல நேற்று நடந்த கிறுக்கனாக இருக்கான்னா கிறுக்க மாதிரி பேசுகிறான்னு அர்த்தம். அது நேற்று நடந்ததாக இருக்கும். இவங்களுடைய இதனவாக இருக்கும், எதிர்காலத்தை விஷயமா இருக்கும். நாசமாக போனால் எப்போ, நாளைக்கு நாசமாக போ, அழிஞ்சு போ, தொலைஞ்சு போ, உருப்பிடாமல் போ, ஒன்றுக்கு ஆகாமல் போ, கஞ்ச கடைக்கு ஆக மாட்டேன், கல் கடைக்கு ஆக மாட்டேன். நம்ம ஒரு திட்டு இதெல்லாம் கராவா போ, கராவா போட்டு சொல்லி இல்லைன்னது. கராப்புன்னா நாசம், நாசமாக போனது பார்சி வார்த்தை. இப்படியாக தொண்டியில் ஒரு திட்டக்கூடிய விதங்கள் பூராவுமே ரொம்ப ஓவரான விஷயங்களாக இருக்கிறது. சில ஊர்கள் பரவாயில்லை. இந்த திருநெல்வேலி பக்கமெல்லாம் போனீங்கன்னா, அவன் திட்டும்போது கூட எப்படி திட்டுவான்னா, நாசமாக போட்டு சொல்ல மாட்டான், நாசமத்து போவான். திட்டும்போது கூட அட நாசமத்து போவா, நாசமத்து போவான்னா நல்லா இருப்பேன்னு அர்த்தம். உனக்குதா, அட நல்லா இருப்பா, இப்படி திட்டுவாங்க. அதாச்சும் கொஞ்சம் பரவாயில்லை. அந்த நாசமாக போவது என்பதும் நாசம் அற்று போவாய், நாசம் இல்லாமல் போவாய் என்று திட்டும்போது கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நாசமாக போவான்னு சொல்ல, நாசமத்து போவான். பொம்பளை திட்டுவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துலாம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னது நாசமாக போகிறத திட்டு, இப்படிலாம் செய்கிறாங்க. இது நரகத்தில் சேர்த்துரும்னாங்க. அந்த ஹதீஸ் நரகத்தில் அதிகமாக போவதற்கு கணவனுக்கு நன்றி கெட்டத்தனம் ஒன்று, சாபம் ஒன்று. இதை நீங்கள் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்கிறதுனால திட்டும்போது இதை கவனத்தில் கொள்ளுங்க. திட்டலாம் தப்பு கிடையாது. அது திட்டுறது எப்படி வச்சுக்கிறேன்னு, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கையில் எடுக்கிற மாதிரி வந்துடக்கூடாது. அல்லாஹ் கோபம் வரும்.
நீ நான் தீர்மானிக்கிற நாசமாக போகிறது யார் நாசமாக போகாது, நான் ஏன் வேலையில் அது, நீ யார் அதை முடிவு செய்கிறது அப்படிங்கிறதுனால அல்லாஹ் ரொம்ப கோவப்பட்டு என்ன செய்கிறான், நரகத்தில் தள்ளிடுறான். இது இல்லை. அதே நேரத்தில் வந்து இந்த பெண்கள் அந்த மூடியை அலங்கரித்து கொண்டு அலங்காரத்தை அடுத்தவர் காட்டுற மாதிரி போவதற்கு கடுமையான தடை இருக்குது. என்ன இருக்கு, லா எஜ்ஜுன்னு வேற ஹதீஸ், அது அவங்க சொன்ன விஷயம் இருக்கிறது. இந்த ஹதீஸில் இந்த ரெண்டு விஷயம் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் என்ன இருக்கிறது, பெண்கள் ஒரு காலம் வரும், அந்த பெண்கள் வந்து தங்களுடைய கொண்டைகளை நல்லா முடிந்து ஒட்டக திமிழ் போல அமைத்திருப்பார்கள், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக மாயிலாத்தின் முமீலாத்தின் அசைந்து அப்படியே ஆட்கள் அசைக்கிற விதமாக நடப்பார்கள். தலுக்கு மினிக்குங்கிறதுக்கு அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. தலுக்கு மினிக்கு நடப்பார்கள், அவங்க முடி அலங்காரத்தை காட்டுவார்கள். லா எஜ்துன ரீஹா, அவங்க சொர்க்கத்தின் வாடையை கூட என்ன செய்ய மாட்டாங்க, அடைந்து கொள்ள மாட்டார்கள். பெண்கள் என்பவர்கள் தங்களுடைய அலங்காரத்தில் ஒரு முடி அலங்காரமாக இல்லையா, ஒரு பொம்பளைக்கு வந்து மொட்டையை அடித்து விடுறதை விட ஒரு தண்டனை ஏதாவது இருக்குமா, முடியாது, தாங்க இயலாத அவளால். ஏன், அதான் அலங்காரமே. இந்த முடிக்கு தான் பயங்கரமான செலவு பெண்களுக்கு அதிகமாக எது பண்ணுறாங்க, தலைமுடி அழகாக இருப்பதற்கு. முடி கொட்டி போச்சுன்னு சொன்னால் ஒரு விரலை வெட்டினாலும் பரவாயில்லை, அதை கூட சகிச்சுக்கிடுவாங்க. முடி கொட்டி போகிறதுங்கிறது என்ன இருக்குது, அவங்களுக்கு பெரிய பஞ்சாயத்து பெண்களுக்கு அதுதான். ஆம்பளைக்கு பஞ்சாயத்து வழுக்க விழுந்தே போய் கிடக்கலாம், ஆம்பளை அவனுக்கு தான், அவனுக்கு இது பஞ்சாயத்தே கிடையாது. அப்போ பெண்களுக்கு எது பஞ்சாயத்து, முடி தான் ஒரு பெரிய பஞ்சாயத்து. அப்போ அதில் என்ன விளங்குது, முடிங்கிறது ஒரு மஸ்ட்டு, ஒரு அலங்காரம், அது பெண்ணுக்கு அழகு தரக்கூடியது, அது ஆண்களை ஈர்க்கக்கூடியது என்று அவங்க விளங்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் அதுக்கு செலவழிக்கிறாங்க. ரொம்ப ஹேர் ஆயிலுக்கும் ஷாம்புக்கும் கண்டிஷனருக்கும் அதிகமாக செலவழிக்கிற காரணம் என்ன, அது நல்லா இருந்தால் தான் ஒரு நம்முடைய கணவன் நம்மளை நல்லபடியாக ஈர்க்கப்படுவாருன்னு சொல்லி நினைக்கிறார்கள். அப்படி தெரியும் பொழுது அதையும் அடுத்த ஆள் காட்டுறீங்க. இப்போ அலங்காரத்தில் பெரிய அலங்காரம் தானே, லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டு அடுத்த ஆள்கிட்ட காட்டலாமா, லிப்ஸ்டிக் சாதாரணமாக நீங்கள் முகத்தை காட்டலான்னு மார்க்கத்தில் இருக்கிறது. அப்போ அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி போகும்போது அப்படி லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியான டைப்பில் போனீங்கன்னா அலங்காரத்தை காட்டுறது தானே. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், ஒலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, அவங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, இல்லாலி பவுலத்திகின்ன, கணவன் முன்னாலே தவிர, அவளுடைய ஆபாயிகின்ன, தகப்பன் முன்னாடியே தவிர, அவ அபுனாயிகின்ன, அவங்க பெற்ற பிள்ளைகள் முன்னாடியே தவிர, அவ் இஹ்வானிகின்ன, அவங்களுடைய கூட பிறந்த சகோதரர் முன்னாடியே தவிர, அவ் பனி இஹ்வானிகின்ன, அவங்களுடைய சகோதரனுடைய புதல்வர்கள் முன்னாடியே தவிர, அவ் பனி அகவாத்திகின்ன, சகோதரிகளுடைய புதல்வர்களுக்கு முன்னாடியே தவிர, இப்படி அல்லாஹ் ஒரு லிஸ்ட்டு போடுகிறான். அப்போ அந்த மாதிரி மகரமுக்கு முன்னாடி இருக்கும்போது தான், பாப்பாவுக்கு முன்னாடி ஒரு தலையை மறைத்திருக்க வேண்டிய அவசியம் ஒரு பெண்ணுக்கு கிடையாது, அண்ணனுக்கு முன்னாடி தலையை மறைத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களுக்கு முன்னாடி புர்கா போட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரையெல்லாம் கல்யாணம் பண்ண கூடாதோ அந்த உறவினர்கள் மகரம்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணு யாரையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, பாப்பா கல்யாணம் பண்ண முடியுமா, மகனை கல்யாணம் பண்ண முடியுமா, அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ண முடியுமா, சித்தப்பா பெரியப்பா கல்யாணம் பண்ண முடியுமா, யாரை கல்யாணம் பண்ணுவதற்கு தடை இருக்கிறதோ அந்த உறவினர்கள் முன்னாடி அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம். நல்லா நகை நட்டுலாம் போட்டு ஜோடிச்சுக்கிட்டு பாப்பா முன்னாடி மகள் நிற்கலாம், அண்ணன் முன்னாடி நிற்கலாம், சித்தப்பா பெரியப்பா முன்னாடி நிற்கலாம், அண்ணன் மகனுக்கு முன்னாடி நிற்கலாம், அக்கா மகனுக்கு முன்னாடி நிற்கலாம். அப்போ யாரெல்லாம் திருமணத்திற்கு தடுக்கப்பட்ட உறவினராக இருக்கிறார்களோ அவங்க முன்னாடி கூந்தலை வெளிப்படுத்துவதோ அல்லது வீட்டுக்குள் அணியக்கூடிய ஆடையோடு அவங்க நடமாடுவதோ மார்க்கத்தில் என்ன இல்லை, தடை கிடையாது. அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி போய்விட்டோம் என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும், அலங்காரங்கள் அனைத்தையும் நீங்கள் மறைக்கக்கூடாது என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புர்கா போட்டுக்கொண்டு வெளியே வரக்கூடிய நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை மட்டும் முடி எடுத்து வெளியே விட்டுக்கிறாங்க. புர்கா போட்டு மறைக்க அந்த அளவுக்கு தயாராக வர்றாங்க. அதுக்கெல்லாம் தயார்னு வரும் பொழுது அது ஏன் அந்த கூந்தலை மட்டும் இழுத்து புர்காவுக்கு வெளியே விடுறீங்க, வெளியே விட்டால் என்ன அர்த்தம், அந்த முடியுடைய அழகு எல்லாருக்கும் தெரிய, வேறு எதுக்கு, அதில் நன்மை என்ன, அதை வெளியே விடுவதனால் நீங்கள் அடையக்கூடிய ஆதாயம் என்ன, ஒரு ஆதாயம் இல்லை. அதில் என்ன அவசியம், ஒரு கையை வெளியே விட்டால் கூட இயங்குவதற்கு உரிய விஷயம், அதில் இயங்குவதற்கு ஒன்றுமே இல்லை, அதில் ரத்த ஓட்டம் கூட கிடையாது, அதை ஒருத்தன் வெட்டிட்டு போனால் கூட உங்களுக்கு தெரியுமா, முடிக்கு உயிரே கிடையாது, வணங்குதா, முடியை பின்னாடி இருக்க முடிய ஒருத்தர் வெட்டிட்டு போனால் கூட உங்களுக்கு தெரியாது, கையை வெட்டினா தெரிஞ்சிடும். அப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா, அது வெளியே வந்து ஆகணுங்கிற அளவுக்கு வேக்குதா, உடம்பு வேக்கும், அதே மறைச்சிக்கிட்டு போகிறோம், அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கும்போது இந்த முடியை எல்லாத்தையும் மூடிட்டு கை காலில் கரெக்டாக அணிஞ்சிக்கிட்டு அப்படி அதை மட்டும் அப்படி இழுத்து அப்படி வெளியே விட்டுட்டு போகிறாங்க. அதுதான் அவங்க கேள்வியாக கேட்குறாங்க, இப்படிலாம் விடுறாங்களே சரியாண்டு. சரியில்லை, அவங்களுக்கு சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாது என்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஆன ஆட்களுக்கு கண்டிஷன் இருக்கிறது. அதை கவனத்தில் கொண்டு பெண்கள் என்ன செய்யணும்,
அது முக்கியமான அலங்காரம். தலைமுடி என்பது ஒரு முக்கிய அலங்காரம். அதுக்கு அதுவும் கவனத்தில் வைத்து நடந்து கொள்ள வேண்டும்.